அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சகோதரி இந்திராணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்க நல்லா இருக்கேன். இப்போ நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே 20,000 ரூபாய் சம்பளம், 30,000 ரூபாய் சம்பளம், இதில் எங்களால் சேமிக்கவே முடியல. குழந்தைங்க படிப்புக்கும் வீட்டுக்கு வரவு செலவு கணக்கு இதை பார்த்து இதுதாங்க சிஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன். ஆனால் எல்லா பணமும் செலவாயிடுதே அப்படின்னு கேட்குறீங்க. நான் 40,000 50,000 இந்த மாதிரி அதிகப்படியான சம்பளத்துக்கு எங்களுக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டு காமிங்க அப்படின்னு சப்ஸ்கிரைபர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஒரு நாள் நான் செய்கிறேன். இப்போ என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான். ஏன்னா 20,000 சம்பளம் 30,000 சம்பளம் நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். எங்கள் கையில் ஒரு அமௌண்ட் வரல. அந்த அமௌண்ட் வச்சு நாங்கள் ஒரு வீடு லீஸுக்கு கூட எங்களால் போட முடியல அப்படின்னு இந்த லீஸுக்கு போடுற ஐடியாவும் நான் இதில் சொல்கிறேன். அந்த அமௌண்ட் எப்படி சேமிக்கலாம். இப்போ 30,000 ரூபாய் சம்பளம்னா 2,10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 1,50,000 லட்ச ரூபாய் உங்களுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் இருங்க. இவ்வளோ பணம் நீங்கள் சேமிக்கலாம். சேமித்து இதை வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து நீங்கள் வீடு லீஸுக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 என்னன்னா, வருகின்ற சம்பளம் செலவே ஆகிடுது அப்படின்னு நிறைய பேரோட கமெண்ட்டு. அனைத்து செலவையும் செய்து சேமிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் செஞ்ச குறைவான சம்பளத்தில் நான் அந்த பணம் சேமிச்சிருக்கேன். முயற்சி செய்தேன், ஆனால் செலவாகிடுது. இது அனைவரின் பதில்கள் இப்படி தான் இருக்குது. நானும் மாதம் முயற்சி பண்ணிட்டு தான் சிஸ்டர் இருக்கிறேன். ஆனால் அந்த பணம் செலவாயிடுது. அப்போனா செலவு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி சேமிக்கணும்? இப்போ நான் எங்களுடைய சம்பளத்தில் எப்படி சேமித்தோம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி சேமித்தோம்? ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டோம். இதை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இதுக்காக நான் ஒரு ஸ்டோரி சொல்லலாம். ஏன்னா வீடியோ லென்த் ஆகிடும். ஒரு நாள் அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா 2 குடும்பங்களை பற்றி, எனக்கு தெரிஞ்ச 2 குடும்பங்கள் பற்றி நான் சொல்கிறேன். அவங்க ஒருத்தர் எப்படி நல்லா அமோகமாக இப்போவும் வாழ்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்ட்டு. இன்னொரு குடும்பம் நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க, இப்போ அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒரு நாள் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க சொல்ல நான் நேர்லேயே சொல்லலான்னு இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான பணம் ஏன் சேமிக்கணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்குவீங்க. சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பட்ஜெட் போட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்து பட்ஜெட் போட்டோம். இரண்டாவது சம்பளம் வந்தவுட என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, மாத செலவுகள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும், வார செலவுகள், தின செலவுகள் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரித்து ஒரு நோட் புக் வாங்கி அதில் எழுதிக்கோங்க. மாத செலவுகளில் ரெண்ட்டு ஒரு 5,000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ ரெண்ட்டோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இபி பில்லு ஒரு 500 ரூபாய், கேஸ் 850 ரூபாய், ஃபோன் ரீசார்ஜ் 2 ஃபோனுக்கு கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா 250 ரூபா 250 ரூபா ரீசார்ஜ் மாதத்துக்கு. மளிகை பொருட்கள் 2,000 ரூபாய், கேபிள் 250 ரூபாய், வாட்டர் பில்லு இப்போ வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வாட்டர் பில்லு 250 ரூபாய். இப்போ நாங்கள் எப்படி செலவு பண்ணுறோமோ அந்த பில்லை நான் எழுதியிருக்கேன். உங்களுடைய வாடகை எவ்வளவோ அதுக்கு பார்த்து, இப்போ சம்பளம் எவ்வளவோ அது தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாடகை வீடெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். மீதம் செய்யணும், மிச்சம் பண்ணணும், நிறைய சேமிக்கணும் அப்படின்னா இதையும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வார செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு 1,000 ரூபாய் காய்கறிகள், நான்வெஜ்ஜுக்கு 1,000 ரூபாய், இதுக்கு 2த்துக்கு சேர்த்து 2,000 ரூபாய். டெய்லி செலவுகள் அப்படின்னா நம்ம டெய்லி பால் வாங்குவோம். அந்த ட்ராவல் செலவு, நம்ம வண்டியில் போகிறது இல்லை ஸ்கூலுக்கு எட்டுன்னு போய் விடுறது, அந்த மாதிரி நான் இது மந்த்லி தான் போட்டிருக்கேன். 1,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வச்சுக்கலாம் மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு அமௌண்ட்டு எங்களுக்கு ஆகிற செலவு தான் நான் இதில் போட்டிருக்கேன். இது 1,800 ரூபாய் இதனுடைய டோட்டலு. மொத்த செலவு அப்படின்னா 13,150 ரூபாய். இது 9,350, இது ஒரு 1,800, இது ஒரு 2,000, மொத்தமாக இதை போட்டிருக்கேன். இப்போ நான் ரவுண்ட் ஆஃப் மணியை ஒரு 15,000 நம்ம இந்த செலவுகளுக்காகவே வச்சிடலாம். டெய்லி செலவு, வார செலவு, மாத செலவுக்கான 15,000 வச்சிடுறேன். மீதம் இருக்கிற தொகை 1,850 ரூபாய். இது ஏன் அப்படின்னா, ஒரு பண்டிகை நாட்களாக வரும், இல்லை ஒரு பூஜை செலவு, வீட்டில் எதுனா பூஜை பண்ணுறீங்கன்னா அதுக்கு பூ வாங்குற
மற்றபடி ஏதாவது செலவு இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா, இல்லை வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் எதனா குழந்தைங்களுக்கு வாங்குறீங்க அப்படின்னா, திடீர்னு விருந்தாளிங்க வராங்க அப்படின்னா, ஊர் பயணம் ஏதாச்சும் போகணும் அப்படின்னா, இந்த பணத்திலே நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். நான் என்ன ரவுண்ட் ஆஃப் மணியாக வந்து ஒரு 15,000 வந்து இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ சேமிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா, சிக்கனமாக இருந்து தான் ஆகணும். தாராளமாக நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு சீட்டு கட்டவோ, இல்லை வந்து ஒரு சீட்டு கட்டுறோன்னா 1.5 வருஷத்தில் நம்மக்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நான் தாராளமாக நான் செலவு பண்ணுறேன்னா, அந்த பெரிய அமௌண்ட் நம்மக்கிட்ட எப்படி வராது இல்லைங்களா? அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ சிக்கனமாக இருந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டலாம் அப்படின்றது பார்க்கலாம். குழந்தைங்களுக்காக பிளான் சொல்கிறேன் நான். ஸ்டேட் போர்டு ஸ்கூலு, சிபிஎஸ் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விருப்பம். அந்த மாதிரி சிலபஸ் ஸ்கூலு நீங்கள் பணம் கட்டி சேர்க்கறது உங்களுடைய விருப்பம். என்னுடைய பிளான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்படி தான் செய்கிறேன். ஆர்டி வந்து பேங்க்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். மாதம் மாதம் கட்டுற மாதிரி பார்த்துக்கிட்டு 20,000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மாதம் 3,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி மந்த்லி வந்து நீங்கள் கட்டினே வரணும். மே மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 மந்த் நீங்கள் கட்டுறீங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த பணத்தை எடுத்து அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் ஃபுல்லாக கட்டிடலாம். நம்ம குழந்தைய வந்து ஒரு வருஷம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பாதி அமௌண்ட் கட்டி வெளியே பணம் கட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, இன்னும் காசு கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா குழந்தைங்க எதிர்க்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆர்டி கட்டிட்டேன். அடுத்த வருஷம் நான் கைக்கு அமௌண்ட்டும் அந்த பணத்தை எடுத்து அப்படியே ஸ்கூலுக்கு கட்டிடுவேன். இதுதான் வந்து ஒரு 8 வருஷமாக இதுதான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். ஒரு வருடம் வந்து நம்ம கட்டின்னு வரோன்றதுனால வட்டி சேர்த்து வரும். இப்போ ஸ்டேட் போர்டு ஸ்கூலுன்னு வச்சுக்கோங்க, அது 30,000 ரூபாய்க்குள்ளே பணம் உங்களுக்கு வரும். அவ்வளோ அமௌண்ட்டு தான் வருது. நான் இங்கே பெங்களூரில் அவ்வளோதான் கட்டுறேங்க குழந்தைக்கு. அப்போ வந்து அது கூட வட்டி வந்து நம்மளுக்கு ஒரு 6,000 ரூபாய்க்குள்ளே 5,000 ரூபாய்க்குள்ளே வருது. அந்த பணத்தில் வந்து புக்ஸு, பேகு, யூனிஃபார்மு, இது மாதிரிலாம் நம்ம ஷூங்க இது மாதிரிலாம் நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வாங்கிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பணம் அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வர பணம் தான். நம்மளுக்கு வட்டி காசு தான் பேங்க்லேருந்து வர்றது. இப்போ 30,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் கட்டலாம். இப்போ ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு குழந்தைங்க நம்ம படிக்க வராங்க அப்படின்னா, 2 குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு 30,000 அவங்களுக்கு 30,000 கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 30,000 ரூபாய் சம்பளம் வரவங்களுக்கு இந்த 60,000 ரூபாயில் வந்து அது கூட வந்து வட்டி வரும். அந்த வட்டி சேர்த்து பேகு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபீஸு இதெல்லாம் வந்து மொத்தமாக நம்ம வாங்கிக்கலாம். இப்படி தான் வந்து ஸ்கூல் ஃபீஸு கட்டலாம். நம்மளுடைய சம்பளத்தில் கரெக்டாக வந்து நம்ம இது மாதிரி கட்டின்னு வந்தோம் அப்படின்னா, குழந்தைங்க படிக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, ஈஸியாக படிச்சிடுதுங்க. இது மாதிரி ஆர்டி கட்டி தான் வந்து நான் 8 வருஷமாக குழந்தைங்கள படிக்க வச்சுருந்தேன். 20,000 ரூபாய் இருக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் செலவு பண்ணி நீங்கள் செய்யலான்னு சொல்லியிருக்கேன். மீதம் இருக்கிற பணம் எப்படி சேவிங் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி 30,000 ரூபாய் சேலரி இருக்கிறவங்க 15,000 வீட்டு செலவுக்காக நம்ம எடுத்து வச்சுட்டோம். 5,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஆர்டி எப்படி பண்ணணும் அப்படின்னு பேங்க்கில் அது சொல்லியிருக்கேன். 5,000 ரூபாய் சேவிங் எப்படி பண்ணலான்னு அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி 20,000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவங்க 15,000 வீட்டு செலவு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஆனால் இதுலேயும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வீட்டு வாடகை இன்னும் கம்மி பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். இப்போ 30,000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவங்களே நம்ம 15,000 ரூபாயில் கொஞ்சமாக சிக்கனம் பண்ணி அவங்க சேமிக்கிறாங்க அப்படின்னா 20,000 ரூபாய் நீங்கள் இருக்கிறவங்க அதுலேயும் கொஞ்சம் மீதம் பண்ணலாம். ஆனால் நான் இது வந்து கொஞ்சம் தாராளமாக தான் நான் போட்டிருக்கேன். நான் பண்ணுற அளவுக்கு தான் நான் இதில் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் எப்படி செலவாகுமோ அந்த அமௌண்ட்டு தான் நான் உங்களுக்கு பட்ஜெட் போட்டு காமிச்சிருக்கேன். 2,000 ரூபாய் டு 3,000 ஸ்கூல் ஃபீஸு ஆர்டி எப்படி கட்டலாம்னு சொல்லியிருக்கேன். 1,000 ரூபாய் வந்து எமர்ஜென்சி கேஷாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். 2,000 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த பிளான் இப்போ பாருங்கள். இப்போ வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து எமர்ஜென்சி கேஷாக வந்து 500 ரூபாயிலேருந்து நீங்கள் 1,000 ரூபாய் தனியாக எடுத்து வீட்டில் வச்சிடணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ட்ராவல் எங்கேயாச்சும் ஊருக்கு போகணுன்னா அதுக்காகவும் எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்குன்னா ஹாஸ்பிட்டலுக்காக நம்ம கண்டிப்பாக இதை எடுத்து வைக்கணும். ஏதாவது ஃபங்க்ஷன் வருது வீட்டில் அப்படின்னா அதுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ட்ரெஸ்ஸுங்க எடுக்கணும்னா அதுக்காகவும் இந்த பணத்தை எடுத்துக்கலாம். இது அதிக கடன் ஆகாமல் இருக்க இந்த எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றது உதவும். வீட்டில் கண்டிப்பாக இந்த பணம் இருக்கணும். மாதம் மாதம் எல்லா பணமும் செலவு ஆகாது. ஒரு மாதம் ஹாஸ்பிட்டல் செலவு வரலாம், இல்லை ஒரு மாதம் ஊருக்கு போகாமல் இருந்திருப்பீங்க. அந்த பணத்தை வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து நீங்கள் பண்டிகை நாட்களில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 இயருக்கு
நீங்கள் வந்து 2000லேருந்து 3000 ரூபாய் வந்து நீங்கள் கட்டிடணும். இப்போ வந்து 2000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தவுடனே இந்த சேவிங்காக போய் ஒரு நாள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடணும். இப்போ 2000 ரூபாய் நீங்கள் 60 மாதம் கட்டுறீங்க. இந்த 60 மாதத்துக்கு உங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து மாறி மாறி வரும். இப்போ வந்து 5% எல்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது. நான் வந்து ஓரளவுக்கு தான் நான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து 5%னா கூட உங்களுக்கு இந்த 18,000 ஏன்னா சேஞ்ச் ஏதோ வருது. நான் 20,000 ரூபாவை போட்டிருக்கேன். இப்போ 60 மாதம் நீங்கள் கட்டிருக்கீங்க அப்படின்னா 1,20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாய் சேர்த்து 1,40,000 ரூபாய் உங்களுக்கு பணம் கிடைக்கும். எதில் 5 வருஷத்தில். நம்ம எல்லாமே செலவாயிடுதுன்னு வீட்டில் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பாக வந்துடுதுங்க. இது ஏன் அனுபவத்தில் உண்மை. இது எந்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நான் ஆரடியாக கட்டி எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் கட்டிட்டோம். அப்போ வந்து குழந்தை சின்ன பாப்பாவாக இருந்தால் இப்போ அந்த பணம் அவள் பேர்லேயே எஃப்டிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி பணம் வந்து இல்லை நாங்கள் ஒரு இடம் வாங்க போகிறோன்னா அதுக்காக கூட சேர்த்துக்க இந்த பணம் உதவும். இல்லை நம்ம ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க லீஸுக்கு போடுறீங்கன்னா அது கூட இந்த அமௌண்ட்டு சேர்த்து கட்ட உதவும். இந்த அமௌண்ட்டு தான் நம்ம இதுக்கு முன்னே சேர்த்துருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து நீங்கள் ஒரு 500 ரூபாய் நாங்கள் கோல்டு வாங்க கட்டுறேன் சீட்டாக கட்டுறேன்னா கூட கட்டலாம். உங்களுடைய விருப்பம் தான். இப்போ அப்போ 3000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து 30,000 ரூபாய் சேலரி இருக்கிறவங்க ஒரு 3000 ரூபாய் ஆர்டி கட்டினீங்க அப்படின்னா 60 மாதத்துக்கு உங்களுக்கு 1,80,000 ரூபாய் வரும். வட்டி வந்து ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 2,10,000 ரூபாய் உங்களுக்கு இருக்கும். இந்த பணம் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வந்து லீஸுக்கு போகலாம். யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு லீஸுக்கு போக இது உதவும். நீங்கள் வாடகையை கட்ட தேவையில்ல. இந்த வாடகை பணம் உங்களுக்கு மீதமாகும். அந்த பணத்தை நீங்கள் வேறு ஏதாவது சேவிங்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டியாக வந்து எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஏன்னா 4,000 to 5,000 ரூபாய் மணி சீட்டாக கட்டுறேன் அப்படின்னா உங்களுடைய விருப்பம். நல்லா கேரண்டியாக காசு கொடுப்பாங்க, ரொம்ப வருஷமாக நடத்தின்னு இருக்காங்கன்னா அந்த மாதிரி கட்டிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். 1,000 to 2,000 கோல்டு சீட்டாக கட்டுறேன் அப்படி மாதம் மாதம் நாங்கள் வந்து கட்டி கோல்டு வாங்குகிறோம் வருஷத்துக்கு ஒரு முறை 20,000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவங்கன்னா அதுவும் உங்களுடைய விருப்பம். நான் செஞ்ச பிளான் ஃபஸ்ட்டு எங்கள் கையில் ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்ததுக்கு காரணம் எதுன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்கூல் ஃபீஸையும் கட்டி குடும்பத்தையும் நடத்தி என்கிட்ட ஒரு அமௌண்ட்டு சேர்ந்தது. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஒரு 6,000 ரூபாய் சீட்டு 1.5 வருஷத்துலேயே நீங்கள் கட்டினா 30,000 சேலரி இருக்கிறவங்க 30,000 ரூபாய் சேலரி இருக்கிறவங்க நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் உங்கள் கையில் இருக்கும் 1.5 வருஷத்துலேயே. அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். கஷ்டப்பட்டு நம்ம இப்படி கட்டிட்டோம் அப்படின்னா இந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கும். இதை வந்து ஏதாவது நான் சின்ன தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லாட்டி வந்து நாங்கள் வீடு லீஸுக்கு போகிறது கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கிறேன் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் போய் சேரணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரமாக நானும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன். எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.